ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தால் போதும். இனிமேல் உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி தான். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த வேரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் மீதி இன்னும் ஒரு 13 நாட்கள் மார்கழி மாதத்துக்கான நாட்கள் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்துக்கான நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு இறை வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். 2025 வருஷம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் மார்கழியும் சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம். இது வரைக்கும் இந்த 2024 டிசம்பர் வரைக்கும் மார்கழி மாதத்தில் எந்த விதமான வழிபாடு செய்யலை அப்படின்னு சொன்னாலும் கூட மீதி இருக்கக்கூடிய இந்த 10-13 நாட்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் கட்டாயம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உங்களை தேடி வந்து சேரும். தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த ஒரு மார்கழி மாதம். அதுலேயும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் நம்ம நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. இந்த புது வருடம் 2025 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் இருக்குது. சொல்லப்போனால் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழி பிறக்கிறதுக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மார்கழி மாதம். காரணம், இந்த மார்கழி மாதத்தில் எந்த விதமான விசேஷங்களும் செய்யாமல் இறை வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம். பிரம்ம முகூர்த்த வழிபாடாக இருக்கட்டும், கோவிலில் பஜனைகள் பாடுறது, அபிஷேகங்கள் செய்கிறது, ஆராதனை நடத்துறதுன்னு சொல்லி இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் நடத்த வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இன்னொரு பக்கம் மனிதனாக பிறந்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதல்களும் இருக்கும். அது அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இல்லாத மனிதனே இருக்க முடியாது. முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சாலும் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்குமா? காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த தும்பிக்கை கடவுளை வெட்டி வேர் வைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாடு இருக்குல்ல, இந்த வழிபாடு நடத்துனீங்கன்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விநாயகருக்கு பொதுவாக ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே அது ரொம்ப விசேஷம். அந்த தீபத்தை பயபக்தியோட உண்மையான சிரத்தையோடு நீங்கள் செய்யும்போது உங்களோட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் விநாயகரை மனசார வணங்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயம் உங்கள் பிரார்த்தனை பலிக்கும். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு இருக்குல்ல, இது மார்கழி மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய எந்த நாட்களை வேணாலும் செய்யலாம். இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு கணக்கு இல்லாமல் விநாயகருக்காக செய்யக்கூடிய வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த நாள்லையும் எப்போ வேணாலும் செய்யலாம். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயகர். ஒரு சந்தனத்தையோ ஒரு மஞ்சளையோ, இவ்வளவு ஏன் மாட்டு சாணத்தை பிடிச்சு வச்சா கூட அதில் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுக்கு உகந்த பொருட்கள் பல இருக்குது. அதில் முக்கியமான ஒரே ஒரு பொருள் வெட்டி வேர். பெயர் தான் இதுக்கு வெட்டி. ஆனால் இந்த வேர் மூலயமா நம்ம செய்யக்கூடிய ஒரு இறை வழிபாட்டாலையும் நமக்கு பல வெற்றிகள் சேரும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் நிச்சயம் இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்லன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெட்டி வேர். ஒரு சில மளிகை கடைகளில் கூட இந்த வெட்டி வேர் கிடைக்கும். வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேர் இந்த வெட்டி வேர். விநாயகர் வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேரும் இந்த வேர் தான். எந்த கிழமையில் நீங்கள் வேணாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்கழி 18 தேதி ஆகுது. இந்த வருடம் மார்கழியில் மொத்தமாக 29 தேதிகள் இருக்குது. அதாவது ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் இருக்குது. அந்த 13 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க. இது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை நாட்கள்லாம் இருக்கும். ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி, அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் வளர்பிறை நாட்கள் தான். அதனால் எந்த நாளில் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஆனால் அந்த தீபத்துக்கு இந்த வெட்டி வேரை பயன்படுத்த போகிறோம். பூஜை அறையில் எப்பவும் போல் விளக்கேற்றி வச்சுடுங்க. தனியாக விநாயகரோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பிரத்யேகமாக அலங்காரம் செய்கிறது, அபிஷேகங்கள் செய்யலாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு அகல் விளக்கில் ஒரே ஒரு திரி போட்டு
நெய்யோ இல்லை தீப எண்ணெயோ அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதை ஊற்றி நீங்கள் தீபம் போட போகிறீங்க. அப்படி தீபம் போடுறீங்கல்ல, அப்படி தீபம் போடும்போது அந்த திரி இருக்குல்ல தீபத்தில், அதில் ஒரே ஒரு வெட்டி வேரை எடுத்து அந்த தீப எண்ணெயில் படுற மாதிரியும் அந்த திரியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியும் லைட்டாக சேர்த்து விட்டுருங்க. இப்போ விளக்கோட திரியை பற்ற வைக்கும்போது திரி எரியும் போது அந்த வெட்டி வேரும் சேர்ந்து எரியும். அப்போ வெட்டி வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு வாசம் இருக்குல்ல, அந்த வாசம் உங்கள் வீடு முழுக்க பரவும். அப்படி பரவக்கூடிய அந்த வாசம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீகமயமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பொதுவாக வெட்டிவேர் அப்படிங்கிறதே வாசம்தான். அந்த வெட்டிவேர் வாசத்துக்கு தீய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இல்லாமல் துரத்தி அடிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அதில் இந்த வெட்டிவேரை போடுவாங்க. காரணம், துர்சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த வெட்டிவேர் வாசத்துக்கு கிட்ட வராதான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மூலிகை தான் இந்த வெட்டிவேர். அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வெட்டிவேர் வாசமும் தீப எண்ணெய் வாசமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்கள். பணவரவு அதிகமாகணும், எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி கிடைக்கணும், பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் மீதி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த 2025 வருஷம் புது வருஷத்தில் எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கணும், சித்தி உண்டாகணும்னு விநாயகரை மனசார வேண்டிக்கோங்க. அந்த தீபம் எரியக்கூடிய அந்த வெட்டிவேர் வாசம் வீசக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் விநாயகர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே வாரி வழங்கிடுவார். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுள் இந்த விநாயகர். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் விநாயகருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு கட்டு அருகம்புல்லையும் வச்சுடுங்க. முடிஞ்சால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சு படைக்கலாம். இந்த தீபம் ஏற்றுற அன்னைக்கு கொழுக்கட்டை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. முடிஞ்சவங்க கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம். ஏன்னா விநாயகர் ஒரு கொழுக்கட்டை பிரியர். ரொம்ப பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. 5 எண்ணிக்கையில் கொழுக்கட்டை செஞ்சால் கூட போதும். அந்த 5 எண்ணிக்கையில் கொழுக்கட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 3 கொழுக்கட்டையையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு 2 கொழுக்கட்டையும் கொடுத்துருங்க. இந்த ஒரு வெட்டி வேர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய, வெற்றிகளை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வேர் அப்படிங்கிறத இங்கே மறந்துடக்கூடாது. இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரிஞ்சால் போதும். தீபம் எரியும் போது அந்த வெட்டி வேர் சரியாக எரியலை, கொஞ்ச நேரம் தான் இந்த தீபத்தோடு சேர்ந்து எரிஞ்சதுனாலும் பரவாயில்லை. தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் நீங்கள் அந்த வெட்டி வேர் எடுத்து கால்பட இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஒருவேளை அந்த திரியோடு சேர்த்து ஏற்ற முடியல அப்படின்னாலும் தீபம் ஏற்றக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குல்ல, அதில் அந்த வெட்டி வேரை 2-3 பிச்சு போட்டுருங்க. தீபத்தோடு சேர்ந்து அந்த வெட்டி வேர் வாசனையும் சேர்ந்து அப்போ வரும். எது எப்படியோ, ஆனால் அந்த ஏற்றக்கூடிய தீபத்தில் வெட்டி வேர் சேர்ந்துருக்கணும். அதுதான் இந்த வழிபாட்டுக்கு முக்கியமான நோக்கமே. மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் இந்த வெட்டி வேரோட விலை ரொம்ப கம்மி. சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. கட்டாயம் நல்லதே நடக்கும். இந்த புது வருடத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக மாறுவதற்கு மகா பெரியவா சார்பாக வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.